பிரைஸ் தி லார்ட். நாம இன்றைக்கு தியானிக்க போகிற பகுதி சங்கீதம் 141. இந்த சங்கீதம் 141க்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, என் ஜெபத்தை அந்தி அல்லது மாலை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் மை பிரேயர் ஆஸ் a ஈவினிங் சாக்ரிஃபைஸ். சாம்ஸ் 141, அக்செப்ட் மை பிரேயர் as a ஈவினிங் சாக்ரிஃபைஸ். என் ஜெபத்தை மாலை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது, முதலாவது சங்கீதம் நம்ம ஆங்கிலத்துல சாம்ஸ், வில் கால் இட் இன் சாம்ஸ் இன் இங்கிலீஷ். நம்ம தமிழ்ல பார்க்கும்போது சங்கீதம் என்று சொன்னா கூட நம்ம வந்து ஆங்கிலத்துல சாம்ஸ் என்று அழைக்கிறோம். சாம்ஸ் என்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தை அல்ல. அது லத்தீன் மொழியிலிருந்து, அதாவது சால்மை அப்படின்ற லத்தீன் மொழியிலிருந்தும், கிரேக்க மொழியில் அதாவது சால்மோய் அப்படி என்ற கிரேக்க மொழியில் இருந்தும் எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ அந்த சால்மோய் அப்படி என்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், இசை கருவியுடன் பாட வேண்டிய ஒரு கவிதை. So this is nothing but a psalm which is accomplished with மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுதான் நம்ம சங்கீதம் என்று அதை சொல்லுகிறோம். we call it in English as a psalms. அப்போ இந்த இடத்துல சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு சங்கீதத்தையும் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம், மரணம் மற்றும் அவருடைய ஊழியத்தை கொடுத்தும் அவருடைய செயல்பாட்டை கொடுத்தும் இந்த சங்கீதத்தோடு இணைந்து நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சங்கீதம் முழுமை பெறும். நம்ம சங்கீதம் பழைய ஏற்பாட்டில் கால்கிற சங்கீதம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 75 சங்கீதங்கள் மேல தாவீது எழுதியதாக சொல்றாங்க. தாவீது அவருடைய வாழ்க்கையில சந்தித்த பல காரியங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட இந்த சங்கீதமானது அதனுடைய முழுமையான அந்த கருப்பொருள் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுவதாக இருக்கிறது. அநேக முறை கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சங்கீத புஸ்தகங்களில் இதை பற்றி என்னை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று எம்மாவு சீஷர்கள் கூட வெளிப்படுத்தினாரு. அதனால ஒரு சங்கீதத்தையும் நாம இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றோடும் ஊழியத்தோடும் மரணத்தோடும் இணைந்து தான் தியானிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சங்கீதத்துடைய முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு செய்தியும் நாம இந்த சங்கீதம் 141ல சங்கீதம் புதிய ஏற்பாடோடு இணைக்கிறோம். புதிய ஏற்பாடோடு இணைத்து மாத்திரமல்லாம இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையோடு கூட நம்ம அதை இணைத்து தியானிக்க இருக்கிறோம். இரண்டாவது பகுதி, முதல் பகுதி நம்ம சொல்ல நினைத்தது, இன்றைக்கு நம்ம சங்கீதம் எப்படி தியானிக்கிறோம். ஒரு ட்ராக்ல தாவீதை கொடுத்து தாவீது இந்த காரியத்துல ஏன் எழுதினார், எப்படி எழுதினார் என்று சொல்லியும், அடுத்து இதை எப்படி இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து பார்ப்பது என்ற அடுத்த ட்ராக்கும், இறுதியாக என்னுடைய வாழ்க்கையை நான் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை குறித்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்க இருக்கிறோம். இப்போ யாரால் எப்பொழுது எழுதப்பட்டது இந்த சங்கீதம்? முதல் பாயிண்ட், who has wrote this psalm, at what condition this psalm was written. அதுதான் ஃபர்ஸ்ட் தலைப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த சங்கீதத்தை நீங்க படித்து பாருங்க. இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் சொல்லி தாவீதின் சங்கீதம் என்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சங்கீதம் 141 நீங்க கையில எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 141 வேதத்தை வாசித்து எல்லாரும் அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டவர்களாக சங்கீதம் 141 எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்க. தாவீதின் சங்கீதம் என்று ஆரம்பிக்கிறது. இந்த தலைப்பு, தாவீதின் சங்கீதம் என்ற தலைப்பு கிட்டத்தட்ட 50 சங்கீதங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. மறுபடியுமாக சங்கீதம் என்று சொல் எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இசைக்கருவிகளுடன் பாட வேண்டிய ஒரு கவிதை அப்படி என்பதைத்தான் சங்கீதம் என்கிற வார்த்தை உணர்த்துகிறது. அப்போ தாவீது எழுதின இந்த கவிதையை எப்படி பாட வேண்டும்? இசைக்கருவியோடு பாட வேண்டும். அப்படிதான் இது யாரால் எழுதப்பட்டது? தாவீதினால் எழுதப்பட்டது. அடுத்து எப்பொழுது எழுதப்பட்டது அப்படி என்று சொல்ல காரியத்தை இந்த தலைப்பில் குறிப்பிடவில்லை. ஆனா வேத வல்லுநர்கள் இந்த சங்கீதத்தின் கொடுக்கப்பட்ட காரியத்தோடு கூட தாவீதின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது, இது அப்சலோமானவன் தாவீதுக்கு எதிராக கலகம் செய்த பொழுது இந்த சங்கீதம் எழுதப்பட்டதாக கணிக்கிறார்கள். அப்படியாக தாவீது அவன் அப்சலோமினால் எப்பொழுது துரத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கும்போது 2 சாமுவேல் 15 அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு புரியும். நான் அதுல 2 வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 15, 13, 14 வசனங்கள். அப்போது தாவீது, எருசலேமிலே தன்னிடம் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரத்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மில் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருத்தினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாக புறப்படுங்கள் என்று சொல்கிறார். ஏன் இப்படி தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமே தாவீதுக்கு எதிராக எப்படி எழும்பினான்? யார் அந்த அப்சலோம் அப்படி என்பது நம்ம தெரியும் பொழுது மாத்திரம்தான் இந்த சங்கீதத்தை அப்படியாக நம்ம இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்திலே காணப்படுகிற யூதாஸ் கரியோத்தானவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டிக் கொடுத்தான் என்று சொல்லியும், அதனால் இயேசு கிறிஸ்து கடந்து போன காரியத்தையும் இந்த அப்சலோமினால் தாவீது கடந்து போன காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். முதலாவது நாம் அப்சலோமை கொடுத்து பார்க்கும்போது, அப்சலோம் பார்க்கும்போது
கிட்டத்தட்ட அவன் என்ன செய்வான் ஒரு ஒரு நாளும் அம் காலையில எழுந்த உடனே பட்டண வாசலுக்கு போகிற வழியில போய் நின்று கொண்டிருப்பான். நின்று கொண்டு பல இந்த பட்டணத்திலிருந்து எருசலேமிலே தங்களுடைய வழக்கை தீர்த்துக் கொள்ளும்படியாக ஜனங்கள் வருவார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து அப்சலோம் சொல்லுவான், "உங்கள வழக்க பத்தி தீர்மானிப்பதற்கு அங்க நல்ல ராஜாக்கு டைம் கிடையாது. ஆனா நான் இருந்தா நல்லா செய்வேன்." அப்படி என்று சொல்லி அவர்கள கிட்ட வந்து தழுவி முத்தம் செய்வான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்பொழுது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இப்படியே கிட்டத்தட்ட 15 வருடங்களாக செய்து கொண்டே வருகிறான். தாவீதுடைய 40வது வருடத்திலே அதாவது அவன் ஆட்சி செய்கிற 40வது வருடத்தில போய் தாவீது கிட்ட சொல்றாரு, "நான் வந்து எபிரோன்ல போய் ஒரு காணிக்கை செலுத்தும்படியாக, தேவனுக்கு நன்றி பலியை செலுத்தும்படியாக நான் பொருத்தனை செய்து கொண்டேன். எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது, நான் என் அண்ணனாகிய அம்மோனை கொலை செய்ததுனால, நீங்க என்ன நீங்க என்ன கொலை செய்ய பார்த்தீங்க. நான் பயந்து ஊர விட்டு போயிட்டேன். அங்க இருக்கும்போது நான் வந்து ஆண்டவர்ட்ட பொருத்தனை செய்தேன். நான் திருப்பி அங்க அப்பா கிட்ட போயிட்டேன்னா, எபிரோன்ல போய் நான் ஒரு பெரிய பலியை ஏறெடுத்து நன்றி செலுத்துவேன் என்று நான் இப்ப அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தாவீது சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புகிறான். ஆனா அந்த இடத்துல அவன் எபிரோனுக்கு கடந்து போன பிறகு அவனோடு கூட எருசலேம்ல இருந்து 300 ஜனங்களும் போறாங்க. என்ன விருந்துக்கு அழைக்கிறான் இல்லையா? அவங்களுக்கு என்ன இவன் மோசமான திட்டம் என்ன என்று தெரியாது. என்ன திட்டம்னு தெரியாமலே அவளோடு கூட தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. எல்லாருமே கூட்டிக்கிட்டு போயிடுறான். அங்க போயிடுறான். அப்போ அவங்க எல்லாம் அங்க கடந்து போறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கான்ஸ்பிரசி ஆல்ரெடி அவன் கான்ஸ்பிரசி ரெடி பண்ணிட்டான் 15 வருஷமாக. ஜனங்கள் எல்லாம் அங்க கூடி வர செய்தான். அங்கே அவன் சொல்றான், "எல்லாரும் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க. நம்ம உடனடியா கடந்து போய் தாவீதை கொலை செய்வோம்." அவன கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அந்த செய்தி அப்படியாக தாவீதுக்கு சொல்லப்பட்ட போது உடனடியாக அவன் உயிர் தப்பி, "என்னால இந்த ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது. நான் இந்த நாட்ட விட்டு போயிடுறேன். என் கூட யார் வரீங்களா? வாருங்கள்" என்று ஓடி போகிறான். அந்த ஓடி போகிற தாவீது அப்படியாக அ தன் உயிர் தப்பித்துக் கொள்ளும்படியாக கடந்து போகும்பொழுது, அநேக காரியங்களை அவன் சந்திக்க நேரிடுகிறது. இப்படியாத்தான் ம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் ஒரு முத்தத்தினாலே காட்டிக் கொடுத்தான் என்று லூக்கா 22 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. யூதாஸ் போய் கூட தன்னுடைய ஆசாரியர்கிட்ட, "நான் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறேன். எனக்கு பணம் கொடுப்பீர்களா?" என்று உடன்படிக்கை செய்து கொள்கிறான். அப்போ அவங்க, "எப்படி நீங்க காட்டிக் கொடுப்பீங்க? நான் ஏற்ற நேரத்திலே காட்டிக் கொடுப்பேன்" என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அதாவது கெத்செமனே தோட்டத்திலே அவர் தன் ஜெபம் செய்து கொண்டிருந்த நேரத்திலே சீஷர்களோடு கூட யூதாஸ் வந்து முத்தம் செய்து அவரிடத்தில் சேர்ந்தான். அப்போது அவன் வந்தவுடனே அவனிடம் ரபி, ரபி என்று சொல்லி அவனை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, "யூதாசே, முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாயா?" என்று சொல்கிறாங்க. இது பாருங்க, நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் இயேசுவோடு கூட இணைக்கிறோம். தாவீது கடந்து போன அதே பாதை தான் இயேசு கிறிஸ்துவும் கடந்து போனாரு. யூதாஸ் எந்த காரியத்தை செய்தானோ தாவீதுக்கு அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து யூதாஸ் செய்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்லாமல் தாவீது அப்படியாக ம் நான் நான் ஊரை விட்டு உயிர் தப்பித்துக் கொள்ளும்படியாக கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாரு. மலை மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்கும்போது சவுலுடைய சொந்தக்காரனாகிய அவன் சிமேயி வந்து அவனை பார்த்து, "இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ" என்று சொல்லி அவனை கற்களை எடுத்து வீசி அவனை தூஷிக்கிறாரு. அப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த நேரத்திலே யா மார்க் 15 அதிகாரத்தில இப்படி சொல்றாங்க. அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி, "ஆ! ஆ! தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். சிலுவையிலிருந்து இறங்கி வா" என்று சொல்லி அவனை தூஷித்தார்கள். இதுவே நம்ம பார்க்கும்போது இந்த சங்கீதத்தை தாவீது எழுதும் பொழுது எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ள கடந்து போனாரோ அதே பாடுகளுக்குள்ளாக அதுக்கப்புறம் தாவீதின் வம்சத்திலே பிறந்த உலக ரட்சகராக என்ற இயேசு கிறிஸ்து கடந்து போனதை பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் அல்லாமல் தாவீது சொல்றாரு, எல்லாரும் அவனுக்கு இந்த சிமியை போய் திட்டுறாங்க. "ஏன் இப்படி சொல்ற ராஜாவை பார்த்துன்னு" சொல்லி அவர் சொல்லும் பொழுது தாவீது சொல்றாரு, இவ சிமியன் யாரு? அவன் சவுலோட சொந்தக்காரன். என் சொந்த பிள்ளையே என் உயிரை வாங்க நினைக்கும் போது இதெல்லாம் ஏமாத்திரம் அப்படி என்று சொல்லி துடிக்கிறான். என் சொந்த பிள்ளையே கொலை செய்ய பார்க்கிறான். சிமையன் திட்டமாட்டானா? அப்படி என்று தாவீது சொல்றதாக 2 சாமுவேல் 16 அதிகாரத்துல காணப்படுகிறது. அதே இயேசு கிறிஸ்து தன்னை தன்னை தனக்கு நடக்கப் போகிற காரியத்தை குறித்து சங்கீதம் 69ல முன்பாகவே குறிப்பிடப்படுகிறது. அங்கே சொல்றாரு, "என் சகோதரரும் வேற்று மனுஷரானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியமானேன்." உண்மைதான். இயேசு கிறிஸ்து அப்படியாக தன்னுடைய வாலிப பிராயத்துல தன் குடும்பத்தில் இருந்த பொழுது அவரை ஒரு மெசியாவாக தன் குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் சகோதரர்கள் அவரை மிகவும் தூஷித்தாங்க. எப்ப பார்த்தாலும் உனக்கு ப ப பாப்புலாரிட்டி தானே வேணும். இப்போ எருசலேமுக்கு போ.
எல்லாரும் உன்னை பெரிய மனுஷன் என்று சொல்வார்கள் சொல்லி அநேக டயத்துல அவளை தூஷித்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது கூட மரியாள் மட்டும்தான் இருந்தாங்க. அவருடைய சகோதரர்கள் யாருமே அவர் கூட இல்ல. யோவான் என்கிற சீஷனை தவிர மத்த சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனாங்க. இப்படியாக எவ்வளவு ஒரு பாடுகள் கொண்டு யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பாடுகளை ம், தாவீதும் தன்னோட குமாரனால ஏற்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன் சொந்த குடும்பத்திலே அங்கீகரிக்கப்படாதவராக தன்னுடைய ஊழியத்தை செய்ததாக பார்க்க முடிகிறது. அப்ப அடுத்து நம்ம இந்த தலைப்புல என்ன பார்த்தோம்? யாரால எப்பொழுது எழுதப்பட்டது என்ற தலைப்பு முதலாவது பார்த்தோம். அதன் மூலமாக தாவீது எழுதினாரு. அப்சலோமினால் துரத்தப்படும் பொழுது அப்சலோமின் கலகம் செய்யும் போது எழுதப்பட்டது என்று சொல்லும். அது எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஊழியத்தோடும் அது அப்சலோமை யூதாஸ் காரியத்தோடு இணைத்து நாம தியானித்தோம். அடுத்தது நம்ம பண்ண வேண்டிய அடுத்த காரியம் சங்கீதத்திலே ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் திறவுகோல் வசனம் உண்டு. அதை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே அந்த சங்கீதத்தை தியானிக்க வேண்டும். இந்த சங்கீதம் 141 கொடுக்கப்பட்ட கீவேர்ட்ஸ், அதாவது திறவுகோல் வசனம் 2வது வசனமாக இருக்கிறது. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாக இருக்க கடவுது. இதுவே இந்த சங்கீதத்தின் திறவுகோல். அந்த திறவுகோல் அடிப்படையிலே இந்த சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என் ஜெபம், அதாவது மாலை ஜெபமாக நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று தாவீது சொல்வதாக இந்த சங்கீதத்துக்கு நாம ஒரு பெயர் கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் ஒரு பெயர், ஒரு பெயரை கொடுக்க வேண்டும். ஒரு 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 தலைப்பை கொடுக்க வேண்டும். அப்படியாக இந்த சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னுடைய ஜெபமானது அந்தி பலியாக, மாலை பலியாக ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் இந்த சங்கீதத்தின் திறவுகோல் 2வது வசனமாக இருக்கிறது. சங்கீதம் 141 2வது வசனமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே 10 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்க வேதத்தை கையில வைத்துக் கொள்ளும் போது பார்ப்பீங்க. அதுல 10 வசனங்கள் இருக்கிறது. இந்த 10 வசனங்களை நாம் எப்படி பிடிக்கிறோம் என்று பார்க்கலாம். 10 வசனங்களை 4 பிரிவாக பிரிக்கிறோம். இந்த சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அக்செப்ட் மை பிரேயர் as a evening sacrifice, என் ஜெபத்தை மாலை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 141, சாம்ஸ் 141. சாம்ஸ் 141 ஒரு முதல் 2 வசனங்களை இப்படியாக நாம தலைப்பு கொடுக்கிறோம். ஐ வில் சீக் த லார்ட்ஸ் ஹெல்ப், நான் தேவனிடம் உதவியை கேட்பேன். முதலாவது 2 வசனத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஐ வில் சீக் த லார்ட்ஸ் ஹெல்ப், நான் தேவனுடன் உதவியை கேட்பேன். அடுத்த 3ல 5 வசனத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஐ வில் சீக் விஸ்டம், ஞானத்தை தேடுவேன். அடுத்த 3வது தலைப்பு இந்த சங்கீதத்தின் 3வது பிரிவாக இந்த சங்கீதத்தில் பிரிக்க போகிறது. சங்கீதம் 141 6 மற்றும் 7 வசனத்தில் கொடுக்கப்படுகிற தலைப்பு ஐ வில் சீக் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆன் மை எனிமீஸ், என் எதிரிகளுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை தேடுவேன். என் எதிரிகள் யார்? இப்போ அப்சலோமு, அவனோடு இருக்க அநேக ஜனங்கள். அப்சலோமு கூட இன்னொருத்தவங்க சேர்ந்துகிட்டான். அவன் பேர் அகிதோம்பல். அவன் அகிதோம்பல் யார் என்று சொல்லி பார்க்கும்போது தாவீதுக்கு எல்லா வகையிலும் அவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தான். ஸோ தாவீதுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ், அவன் எப்படி சிந்திப்பான், அவன் எப்படி எதிராளிகளை ஜெயிப்பான், எல்லாமே அந்த அப்சலோமுக்கு தெரியும். அப்போ அப்சலோம் இப்போ தாவீதை விட்டு பிரிந்து அவனுடைய மகனாக அப்சலோம் கிட்ட போய் இந்த யார் சேர்ந்து விட்டால்? இந்த அகிதோம்பல் சேர்ந்து விட்டான். அதனால அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவர்களுக்கு நீங்களே நியாயம் தீர்ப்பு செய்யுங்க அப்படின்னு தாவீது சொல்கிறாரு. அது சங்கீதம் 141 6 மற்றும் 7 வசனங்கள். அடுத்த தலைப்பு பார்க்கும்போது சங்கீதம் 148 மற்றும் 8லிருந்து 10 வசனங்கள் இப்படியாக பிரிக்கிறோம். ஐ வில் கீப் கோயிங் பை ஃபெய்த், விசுவாசத்தோடு தொடர்ந்து செல்வேன். அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை தான் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நான் மேற்கொண்டு நான் பயப்படாமல் தொடர்ந்தேச்சியாக என்னுடைய வாழ்க்கை விசுவாசத்திலே நான் தொடர்வேன். அதுதான் ஆண்டவன் நமக்கும் உங்களுக்கு சொல்லுகிறது. நமக்கும் தாவீதை போல மிக பெரிய பிரச்சனை வரலாம். நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பழி சொல்லலாம். நம்ம பார்க்கும்போது நம்ம சொந்தக்காரங்களே நம்ம அவதூறு செய்யலாம். அவர்களே நம்ம அழிக்க பார்க்கலாம். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே நமக்கு எதிராக பேசலாம். நாம் யாருக்கெல்லாம் நன்மை செய்தோமே அவர்களே நமக்கு தீமையாக எதிர்த்து நிற்கலாம். அந்த டயத்துல நம்ம பயப்படக்கூடாது. நம்ம உடனடியாக தேவன்கிட்ட உதவியை கேட்க வேண்டும். 2வது ஞானத்தை கேட்க வேண்டும். 3வது நமக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களை நாம மன்னித்து விட வேண்டும். தேவன்கிட்டே நியாய தீர்ப்பை விட்டு விட வேண்டும். 4வது இந்த பிரச்சனையில நம்ம சோர்ந்து உட்கார படிக்கு தொடர்ந்தேர்ச்சியாக விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்படி என்று தான் இந்த சங்கீதம் 141 நமக்கு போதிக்கிறது. அப்படித்தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில இந்த சங்கீதம் 141 எழுதி அப்படியாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக முடித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழிய காலத்தில் 3.5 வருடம் ஊழியம் செய்தாரு. அநேக எதிர்ப்புகள் வந்துச்சு. சொந்த குடும்பத்தாரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சகோதரர்களே அவருக்கு இழிவாக பேசினார்கள். அப்புறம் யாரெல்லாம் அவருக்கு போய் ஊழியம் செய்தாரோ அந்த
வேதபாரர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆட்சியில் இருக்கிறவர்களும் மிக கேவலமாக அவரை பற்றி பரப்பினாங்க. பிசாசுகளால் நீ பிசா பிசா நீ இப்ப அற்புதம் செய்கிறாய் என்று சொன்னார்கள். அவரை எவ்வளவு இழிவுபடுத்த வேண்டும் என்று இழிவுபடுத்தினார்கள். இறுதியாக மிகப்பெரிய குற்றவாளியாக பரபாசை விடுவித்து இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டாரு. எந்த பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தாரு. அப்படியாக அந்த டயத்துல சிலுவையிலே மரிக்கும் முன்பாக அவர் ஒரு ஜெபத்தை எடுத்தார். அந்த ஜெபம் கூட இது பார்க்கும்போது தாவீது இந்த டயத்துல ஏறெடுத்த ஜெபத்தோடு அதை இணைத்து பார்க்க முடிகிறது. நம்ம இப்போ வியாக்கியானத்துக்குள்ள கடந்து போவோம். அப்போ இந்த சங்கீதம் 141 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். முதல் பிரிவு உதவி, ஹெல்ப், முதல் 2 வசனங்கள். இரண்டாவது ஞானம், 3-5 வசனங்கள் விஸ்டம். 4வது ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு, 6-7 வசனங்கள். 4வது விசுவாசத்தோடு தொடர்வேன், ஐ வில் கீப் கோவிங் பை ஃபெய்த், விசுவாசத்தோடு தொடர்வேன். 8-10 வசனங்கள், 8-10 வேர்ஸ். இப்ப நம்ம இப்ப தியானிக்கும் பொழுது 10 வசனங்கள் தான் 4 பிரிவாக பிரிக்கிறோம். உதவி, ஞானம், நியாய தீர்ப்பு, விசுவாசம். We are dividing the Psalms into four topics: help, wisdom, judgment and faith. நம்ம இப்ப கடந்து போவோம். முதலாவது தலைப்பு, நாம் இறைவனிடம் தேவனுடைய உதவியை கேட்பேன், I will seek help from the Lord. அதற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 141 1 மற்றும் 2 வசனங்கள். நாங்க இங்க கொடுத்திருக்கிற அதை நீங்களும் வேதத்துல எடுத்து வாசிங்க. நான் இங்க கொடுக்க இந்த ஸ்லைட்ல கூட அது காணப்படுகிறது. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். முதலாவது, என்னிடத்தில் வர தீவிரியும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்துக்கு செவி கொடும். ஒரே வசனத்துல 4 முறை கூப்பிடுகிறேன், செவி கொடுங்க அப்படி என்று மாறி மாறி பல வார்த்தைகளை இணைத்து ஒரே வசனத்தில் இத்தனை முறை அந்த கூப்பிடுகிற காரியத்தையும் உடனடி பதில் கொடுங்க அப்படி என்று தாவீது சொல்வதனால அவர் மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கிறாரு. அந்த பிரச்சனையில அவருக்கு மனுஷரால உதவி நிச்சயமாக கிடைக்காது. இந்த பிரச்சனையில அவருக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்றால் தேவன் மாத்திரம் உதவி செய்ய முடியும் என்று அறிந்தவராக தீவிரமாக லேட் பண்ணாதீங்க, இமிடியட்டாக ஜெபம் எனக்கு உதவி செய்யுங்க என்று முதலாவது வசனத்துல சொல்றாரு. 2வது வசனத்துல நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியம், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும், விண்ணப்பம். அடுத்தது தூபமாக 2வது, என் கையெடுப்பு 3வது, அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. அப்படி என்று இங்க 4 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 4 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டதனால் தான் இந்த சங்கீதத்தின் திறவுகோல் வசனமாக சங்கீதம் 141 2வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ இந்த இடத்துல விண்ணப்பம் என்றால் என்ன, தூபம் என்றால் என்ன, கையெடுப்பு என்றால் என்ன, அந்தி பலி என்றால் என்ன, இது 4ஐ நாங்கள் புரிந்து கொண்டால் மாத்திரமே தாவீது எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார் என்பதை நாம வியாக்கியானிக்க முடியும். அப்படியாக நம்ம அடுத்த பகுதி கடந்து போவோம். முதலாவது, பரிதாபமான சூழ்நிலை அவர் காணப்படுகிறாரு. எப்படி பரிதாபமான சூழ்நிலை என்றால், தாவீது ஒரு நிர்கதியான நிலையில இருக்கிறாரு. தன்னால் தனக்கு உதவி முடியாது. எந்த மனுஷரும் அவருக்கு உதவி செய்ய முடியாது. தேவனை தவிர யாரால் உதவி செய்ய முடியும். ஆனால் அவன் தாவீது கட்டின ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெகு தூரத்திலே யோர்தானை கடந்து மக்னாயிம் என்ற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏனென்றால் அப்சலோம் துரத்திட்டு வந்துட்டாரு. அந்த இரவோடு இரவாக யோர்தானையும் கடந்துட்டாங்க. மக்னாயிம் என்ற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. அது எருசலேமை விட்டு பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல மலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாரு. அதனால நான் தேவனே, நாம் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு தூரத்துல தான் இருக்கிறேன், இருப்பினும் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு தாவீது கூப்பிடுகிறாரு. அப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இப்படியே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாரு. தாவீது எப்படி சங்கீதம் 144 1ஆம் வசனத்தில் எப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாரோ அதே ஜெபத்தை கெத்செமனே தோட்டத்திலே தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவனுடைய பிதாவோட தீர்மானத்தை சித்தத்தை நிறைவேற்ற போகிறேன் என்கிற நேரத்துல அவர் அனுபவிக்க போகிற பாடுகளை நினைத்து அதை மேற்கொள்ள போகிறேன் என்று கலக்கத்தோடு கூட ஜெபிப்பதாக இருக்கிறது. அப்படியாக லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-44 வசனத்துல இயேசு கிறிஸ்து ஜெபமும் சங்கீதம் 141 1ஆம் வசனத்துல தாவீது எடுத்த ஜெபமும் இணையாக காணப்படுகிறது. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார். அப்பொழுது வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாக தரையிலே விழுந்தது. இப்படியாக இந்த விண்ணப்பமும் தாவீது செய்த விண்ணப்பமும் இணைந்து போகுவதை பார்க்க முடிகிறது. அடுத்து
பார்க்கும்போது சங்கீதம் 140 விண்ணப்பம் என்ற வார்த்தை காணப்படுகிறது. ஜெபத்திலே 3 விதமான ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 4 அதிகாரம் 6ஆம் வசனத்திலே. முதலாவது பார்க்கும்போது விண்ணப்பம், 2வது ஸ்தோத்திர ஜெபம், 3வது வேண்டுதல். இது எதை குறிப்பிடுகிறது என்று பார்க்கும்போது, வேண்டுதல் என்பது சொல்லி பார்க்கும்போது நீதி பிலிப்பியர் 4 அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கு 3 காரியங்கள் உண்டு. விண்ணப்பம், ஸ்தோத்திர ஜெபம், 3வது வேண்டுதல். அப்போ வேண்டுதல் என்றால் பிறருக்காக நாம ஜெபிக்கிறது. ஸ்தோத்திர ஜெபம் என்றால் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை, பிறருக்கு செய்த நன்மைக்காகவும் நமக்கு செய்த நன்மைக்காகவும் ஸ்தோத்திரத்தை சொல்லி நன்றி செலுத்துவது. 3வது விண்ணப்பம் என்றால் ஜெபிக்கிற நபர் தன்னுடைய தேவைக்காக ஜெபிப்பது. இந்த விண்ணப்பம், இந்த சங்கீதமானது தாவீது பிறருக்காக ஜெபிக்கிற, தனக்காக தன் கஷ்டத்துல இருக்கிற என்னை காப்பாற்றுங்கள் என்று ஜெபிக்கிறார். இதுவே விண்ணப்பம். அடுத்தது சொல்லி பார்க்கும்போது கையெடுப்பு என்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். கையெடுப்பு எதை குறிப்பிடுகிறது என்றால், ஒருவர் கை உயர்த்துவது கர்த்தரை சார்ந்திருப்பதையும் அவரை துதிப்பதையும் அடையாளப்படுத்துகிறது. அதனால்தான் புதிய ஏற்பாட்டிலே 1 தீமோத்தேயு 2ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பவுல் இப்படியாக சொல்றாரு. கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கையை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறாரு. அப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும் போது கையை உயர்த்தி ஜெபிக்கிறோம். அது எதை குறிப்பிடுகிறது? ஆண்டவர், நான் உண்மையை சார்ந்திருக்கிறேன், நான் உம்மை புகழ்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நான் எந்த தர்க்கமும் இல்லாமல் கோபத்தை நீக்கிவிட்டு என் கையை உயர்த்தி பரிசுத்தத்தோடு கூட என்னை ஜெபிக்கிறேன் என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. அப்படிதான் தாவீது அங்கே ஏறெடுக்கிறாரு. அடுத்து ஒரு பாத்தையை என்னோட ஜெபத்தை தூபமாக ஏற்றுக்கொள்ளும் அப்படி என்று சங்கீதம் 142 அவர் சொல்றாரு. தூபம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டிலே காலை தோறும் மாலை தோறும் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர் அப்படியாக ஆசரிப்பு கூடத்தில் இருக்கிற பரிசுத்த இடத்துக்குள்ள கடந்து போய் அங்க இருக்கிற பொற்பிடத்திலே அந்த தூபத்தை போட வேண்டும். அந்த தூபம் எதை குறிப்பிடுகிறது என்றால் ஜெபத்தை குறிப்பிடுவதாக இருக்கிறது. அந்த தூபத்தை போட்ட பிறகு அங்கே அவர் ஆசாரியார் தனக்காகவும் தன்னுடைய தேசத்திற்காகவும் ஜெபம் பண்ணுவார். அந்த ஜெபமானது தேவன் ஏற்றுக்கொள்வது போல இந்த இந்த நம்ம இந்த இடத்துல கூட தாவீது சொல்றாரு, என்னுடைய ஜெபத்தை தூபமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தன் சிலுவையில மரிப்பதற்கு முன்பாக இப்படியாக தன்னுடைய சீஷர்கள் மூலமாக யாரெல்லாம் தன்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அவர்களுக்காகவும் தூபமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கப்படுகிறது. இயேசு தம்முடைய பிரதான ஆசாரியராக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஜெபித்தார். நீர் அவர்களை தீமையில் நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது மாத்திரமல்லாமல் இவருடைய வார்த்தைகளால் என்னை விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுடைய வலது பரத்தில் இருந்து நமக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தூபமாக ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று தாவீது சொல்றாரு. அடுத்தது சங்கீதத்துல 2வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அந்தி பலி என்று சொல்லப்படுகிறது. அந்தி பலி எதை குறிப்பிடுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 38லிருந்து 41 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு அந்தி பலி என்றால் அந்த பலியிடும் போது எதையெல்லாம் போடுவார்களோ அந்த பலியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தையும் மரணத்தையும் அவருடைய தேவனுடைய சித்தத்தை செய்ததையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எல்லா பலிகளும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறது. அவருடைய ஊழியத்திற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அதே யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 38லிருந்து 41 வசனத்தை, ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. அப்போ நம்ம சங்கீதத்துல பார்த்தோம் என்ன என்று சொல்லி பார்த்தபோது, என்னுடைய ஜெபத்தை அந்தி பலியாக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் மாலையில ஒரு பலி செலுத்துவாங்க, காலையிலே ஒரு பலி செலுத்துவாங்க. அப்ப காலையிலும் மாலையிலும் பலி செலுத்தும் போது காலையில ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செய்வாங்க, மாலையிலே ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள். ஆட்டுக்குட்டியோடு மாத்திரம் அல்லாமல் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, பிசைந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவின் ஒரு பிடியை கூட அந்த பலிபீடத்துல போடுவாங்க. அதுக்கு இணையாக மாவுக்கு இணையாக அதே அளவோட எண்ணெயும் அதில் ஊற்றி அதை நம்ம பலிபீடத்தில் எரிப்பார்கள். அதற்கு பேரு போஜன பலி என்று சொல்வார்கள். முதலாவது பார்க்கும்போது தகன பலி என்று சொல்லி ஆட்டை பலியிடுவார்கள். ஆட்டை தகனிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடிப்படி மாவையும் எண்ணெயும் ஊற்றி போஜன பலியாக அடுத்தது அதையும் தகனிப்பாங்க. இப்படியாகத்தான் காலையிலும் மாலையும் அந்த ஜெபம் செய்வார்கள். அந்த ஜெபமானது கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? சுகந்த வாசனையாக தகன பலியாக ஏற்றுக்கொள்வார். இதைத்தான் தாவீது சொல்றாரு, நான் இந்த இடத்துல தூரத்தில் இருந்து என்னுடைய ஜெபத்தை நீங்க அந்தி பலியாக மாலை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. அப்போ இந்த பலியை தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு தகன பலியாக அவர் பலியிடப்பட்டாரு. இயேசு கிறிஸ்துவானவர் போஜன பலியாக நமக்கு பலியிடப்பட்டாரு. அதனால்தான் இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஜெப ஆலயத்திலே மாலையிலே இந்த சங்கீதத்தை
பாடுவார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதத்தை பாடுவார்கள். எதற்கு? அந்தி பலிக்கை செலுத்துவதற்காக என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையாக, காணிக்கையாக பலியிடப்பட்டார் என்று சொல்லி எபேசியர் 5 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்லாமல் யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிதான் அறிமுகப்படுத்துகிறாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் அவர் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ தகன பலி என்று சொல்லப்படுகிற காரியம் யாதை தாவீது இப்படியாக என்னுடைய ஜெபத்தை மாலை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது மாலை பலியிலே முதலாவது கொடுக்கப்படுகிற தகன பலி, அந்த தகன பலி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தையும் குறிப்பிடுவதாக இருக்கிறது. அவருடைய கீழ்ப்படிதலை குறிப்பிடுவதாக இருக்கிறது. அவருடைய அர்ப்பணிப்பை குறிப்பிடுவதாக இருக்கிறது. இரண்டாவது எதை செய்வாங்க? போஜன பலி என்று சொன்னேன். அது எப்ப கொடுப்பாங்க? ஒரு கைப்பிடி மாவு போடுவாங்க, எண்ணெயும் ஊற்றுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக சொன்னாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்க என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமா இருக்கிறது என்று சொன்னாரு. என் மாம்சத்தை பிடித்து என் ரத்தத்தை பானக்கண்ணிகள் என்னில் நிலைத்திருப்பான், நானும் அவன் நிலைத்திருப்பேன், அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்றால் மாம்சத்தை சாப்பிடுவது, புசிப்பது, குடிப்பது அப்படி என்ன அர்த்தம்? நிஜமாவே இயேசு கிறிஸ்துவோட மாம்சத்தை நம்ம சாப்பிடணுமா? இயேசு கூட ரத்தத்தை குடிக்கணுமா? அப்படி என்ற அர்த்தம் அல்ல. எதை புசிப்பது, குடிப்பது எதை குறிக்கிறது என்றால் தேவனோடு வைத்துக் கொள்கிற ஃபெலோஷிப், ஐக்கியத்தை குறிக்கிறது. அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதை குறிப்பிடுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என்னோடு ஐக்கியப்பட்டு என் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நான் உங்க கூட நிலைத்திருப்பேன், நீங்க எங்க கூட நிலைத்திருப்பீங்க, உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறாரு. அப்போ அப்படியாக தாவீது எப்படியாக தன்னுடைய அந்தி பலியை ஏறெடுத்தானோ அப்படியே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே போஜன பலியாக ஒப்பு கொடுத்தாரு, தன்னையே தகன பலியாக ஒப்பு கொடுத்தாரு. மாத்திரமல்லாமல் நமக்காக தூபமாக எப்படியாக ஆசாரியர்கள் தூப பீடத்தை போட்டு ஜெபித்தார்களோ இயேசு கிறிஸ்து நமக்காக தூபமாக ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறாரு. அவர்களுக்கு அப்படி இருக்கும்போது நாம என்ன செய்யணும்? நாம எப்படிப்பட்ட பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தகன பலியாக, போஜன பலியாக தன்னை சிலுவையில மரித்தார் நம்முடைய பாவங்களுக்கு. நாம அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 12:1 இப்படியாக சொல்லுகிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தாவீது எப்படியாக ஒரு ஆராதனை செய்தாரோ நாமும் காலையிலும் மாலையிலும் எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஆராதிக்க வேண்டும். எப்படி? ஜீவ பலியாக நம்மளை சமர்ப்பித்து ஆராதிக்க வேண்டும். தாவீதுக்கு மாத்திரமல்ல, நாமும் கூட இப்படித்தான் ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்க வேண்டும். தாவீது எப்படி சொல்ற, நான் அந்தி பலியாக என்னோட ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தூபமாக என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று ஜெபிக்கிறாரோ அப்படியே நாமும் ஜீவ பலியாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாமும் ஜெபிக்க வேண்டும். தாவீது அப்படிதான் ஜெபித்தாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஜெபித்தாரு. நாமும் அப்படியாக ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவியை கொடுப்பார். அடுத்த தலைப்பு ஞானம் என்று சொல்லியிருக்கிறேன். சங்கீதம் 144:3-5 வசனங்கள். நீங்க எங்க கேட்கலாம், தாவீது ரொம்ப கஷ்டத்துல போனாரு, இப்ப போய் ஏன் ஞானத்தை கேட்கிறார் என்று சொல்லி. உண்மையாகவே நம்ம கஷ்டத்துல போகும்போதுதான் நமக்கு அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். அப்போ இந்த சங்கீதம் 141:3-5 வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். சோதனை மேற்கொள்ள எனக்கு உதவுங்கள் என்று சொல்றாரு. முதலாவது சங்கீதம் 3:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தாவே என் வாக்கிய காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் சங்கீதம் 141:3-5 வசனத்தை வாசிக்கிறேன். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? முதலாவது என்ன சொல்ற, என்னோட ஜெபத்தை அந்தி பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், தூபமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், சீக்கிரமா பதில் சொல்லுங்க, தீவிரமா வாங்க, செவி கொடுங்க அப்படின்னு கேட்டுவிட்டு என்ன சொல்றாரு, என்ன கேட்கிறார் என்று முதலாவது ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்டார். அடுத்தது ஆண்டவர்கிட்ட ஞானத்தை தேடுகிறார். ஞானம் ஏன் வேண்டும்? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், அக்கிரமம் செய்கிற மனுஷரோட அகாமியம் கிரியைகளுக்கு நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்தை இணங்க வெட்டாதையும். இப்ப இந்த இடத்துல என் வாய், என் உதடு, என் இருதயம், இந்த 3 தான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. எந்த மனுஷனும் உடனடியாக பாவம் செய்வதில்லை. பாவம் என்ன, எப்போ பாவம் செய்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, தனக்கு எதிரடையாக ஜனங்கள் எழும்பும் போது, கஷ்டங்கள் ஏற்படும் போது, தமக்கு எதிராக ஜனங்கள் காரியங்கள் செய்யும் போது அவன் மிகுந்த கோபம் அடைந்து தன் இருதயத்தில் அவங்களை சபித்து, தன் வாயினால் அவர்களை தூஷணம் பண்ணி, தன் உதடுகளால் அவர்களை கேவலமாக பேசி நம் பாவம் செய்து விடுகிறோம். இப்படிப்பட்ட பாவம் செய்யாதபடிக்கு தாவீது என்ன சொல்றாரு, என் பையன் தான் எனக்கு எதிராக வந்தான், ஆனா கூட நான் அவனுக்கு எதிராக என் வாயினாலோ, என் உதடினாலோ, என் கிரியையினாலோ, என் இருதயத்தினாலோ பாவம் செய்யாது முதல்ல என்னை காப்பாத்துங்க. ஏனென்று சொல்லி பார்க்கும்போது, நாம இப்படி நம்ம இந்த கஷ்டமான சூழ்நிலையில நம் வாயையும், நம் உதடுகளையும், நம் இருதயத்தையும், நம் கிரியை
கிரியைகளும் தவறு செய்யும்போது தேவனால் உதவி செய்யாமல் தடைப்பட்டு போய்விடும். அப்படித்தான் தாவீது பத்சேபாவோடு மிகப்பெரிய அவலட்சணமான ஒரு காரியத்தை ஞானம் இல்லாம செய்தாரு. அந்த பாவத்தை செய்ததால் தான் இப்பொழுது தாவீது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அதனால் மறுபடியும் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு என் என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளை வாசலை காத்துக்கொள்ளும். அப்புறம் என் இருதயத்தையும் துன்மார்க்கத்துக்கு இணங்க வெட்டாமல் என் கிரியை நான் தவறான கிரியை நடப்பிக்காதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறாரு. அப்படிதான் 2வது என்ன சொல்றாரு? ஆம் நான் அடுத்த வசனத்தில பார்க்கும்போது, அவர்களோட ருசியுள்ள பதார்த்தங்கள் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக, அப்படி என்று சொல்கிறாரு. அடுத்தது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி, என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும். என் தலை அதை அலட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளை நான் இன்றும் ஜெபம் பண்ணுவேன். அப்படி என்று சொல்லி 3லேருந்து 5 வசனத்த சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல பல காரியங்கள் நமக்கு புலப்படாமல் இருக்கு. ஏன் தாவீது இப்படி ஜெபிக்கிறாரு? அவர் கஷ்டத்துல இருக்கும்போது, முதலாவது என்ன 3 காரியத்தை சொல்லி கேட்கிறது. முதலாவது என்ன சொல்றாரு? சோதனை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாரு. அடுத்து என்ன கேட்கிறாரு? துன்மார்க்கனுடைய விருந்தில் நான் பங்கு பெற விரும்பவில்லை என்று சொல்கிறாரு. 3வது ஞானத்தில் விரும்பிலே பங்கு கொள்ள விரும்புகிறேன் என்று 3 காரியத்தை இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதலாவது சோதனையை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எது சோதனை? முதலாவது அப்சலோம் வெளியிலேந்து எனக்கு சோதனை பண்றான். நான் உள்ளேந்து எனக்கே நான் சோதனைக்குள்ள கடந்து போகக்கூடாது. அது எப்படி சோதனைக்குள்ள கடந்து போகக்கூடாது? என் வாய், என் உதடு, என் இருதயம் இதெல்லாம் எனக்கு எதிராக எனக்கு சோதனை செய்யாதபடிக்கு என்ன காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது. 2வது நான் பெரிய பணக்காரங்க வைக்கிற விருந்துல பங்கு கொள்ள விரும்பவில்லை. 3வது ஞானம் என்கிற ஒரு விருந்து இருக்கு. அதுல பங்கு கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஞானத்தை தேடுகிறாரு. அதாவது முதல்ல எதை கேதுக? சோதனை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அடுத்தது துன்மார்க்கருடைய விருந்தில் நான் பங்கு பெற விரும்பவில்லை. 3வது ஞானத்தில் விருந்தில் பங்கு பெற விரும்புகிறேன். ஹெல்ப் மீ ஓ காட். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் பார்ட் இன் தி ஃபீஸ்ட் ஆஃப் விக்கெட். ஐ வாண்ட் டு டேக் பார்ட் இன் தி ஃபீஸ்ட் ஆஃப் விஸ்டம். அப்படி என்று சொல்லி ஞானத்தை தேடி ஜெபிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான். எப்பொழுதெல்லாம் பிரச்சனை நமக்கு வருகிறதோ முதலாவது நாம் ஞானத்தை தான் தேட வேண்டும். அப்படி இல்லை என்றால் பேச்சிலே பாவம் செய்வோம், இருதயத்திலே பாவம் செய்வோம், செயல்களிலே பாவம் செய்து விடுவோம். அப்படி செய்யாதபடிக்கு தாவீது தன்னை தற்காத்துக் கொள்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் முதல் அழைக்கப்பட்ட போது கூட இப்படியாகத்தான் பிசாசு அவனை சோதித்தான். 40 நாள் உபவாசம் இருந்த போது இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசு வந்து இப்படியாக 3 காரியத்தை 3 விதமாக தவறுகளை பாவங்களை செய்யும்படியாக தூண்டுகிறான். முதலாவது கல்லை அப்பமாக்கும் என்று தன் பேச்சினால் பாவம் செய்யும்படியாக தூண்டுகிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். அடுத்து தன்னுடைய இருதயத்தினால் பாவம் செய்யும்படியாக தூண்டுகிறான் பிசாசு. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உம்முடையதாகும் என்று இருதயத்தினால் பாவம் செய்ய சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்ற, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனை மாத்திரம் கர்த்தரை மட்டும் பரிந்து கொள்ள வேண்டும், அவரை மட்டும் ஆராதனை செய்ய வேண்டும் எழுந்திருக்கு. அதனால் இருதயத்தினால் பாவம் செய்ய மாட்டேன் என்று ஜெயிக்கிறாரு. 3வது கிரியையினால பாவம் செய்யும்படியாக பிசாசு அழைக்கிறாரு. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கிருந்து தாழ குதியும். நீங்க இப்ப இந்த பெரிய நீங்க இந்த டயத்துல ஆலயத்தின் உப்பரிகையில கொண்டு போய் நிறுத்திருக்கான் சாத்தான். அந்த நிறுத்தி இப்போ குதிங்க. அப்ப நீ குதிக்கும் போது தேவதூதர்கள் உன்னை காப்பாத்துவாங்க. கீழே ஜனங்கள்லாம் இருக்காங்க. நீ மேலேந்து குதிச்சு உயிரோடு இருக்கிறதுனால பார்த்து நீதான் மெஸ்ஸியான்னு இப்பவே ஏற்றுக்கொள்வார்கள். நீ சிலுவையெல்லாம் மறிக்க வேண்டாம். அதுதான் அர்த்தம். இப்பவே நீ கிரியையினால பாவம் செய்யுங்கிறாங்க. அப்போ உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே இருப்பாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சோதனையிலிருந்து ஜெயிச்சாரு. அதே தான் இங்க தாவீது சொல்றாரு. பேச்சினால் நான் பாவம் செய்யக்கூடாது, இருதயத்தினால் பாவம் செய்யக்கூடாது, செயலினால் பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபிக்கிறாரு. அடுத்து நாம என்ன செய்வோம் என்று சொல்லி பார்க்கும்போது நாம கூட பேச்சினால பாவம் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு மாத்திரமல்ல, நம் ஒருவருக்கும் ஒரு நபரின் பேச்சு எதை குறிக்கிறது? நீங்க ஒருத்தட்ட பேசும்போது அவங்க என்ன பேசுறாங்களோ அதை கொண்டு அவர் எப்படிப்பட்டவர்கள் என்று நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். கொஞ்ச நேரம் பேசும்போது அவங்க உலக காரியத்தையே பேசிட்டே இருந்தா அவங்க உலகத்தை சார்ந்தவர்கள். அவர் கர்த்தரை கொடுத்தும் இயேசுவை கொடுத்தும் எதுவா இருந்தாலும் வேதத்தை கொண்டு வந்துருவாங்க. எல்லா சூழ்நிலையை சொல்லிட்டு என் தேவன் என்னை காப்பாத்துவாரு, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கேன் என்று சொல்லி முடிப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தேவனை சார்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். 3வது நபர் பிறர் அழிந்து போகணும், நாசமா போகணும், அவன் நல்லா இருக்கா, என்னால இருக்க முடியல அப்படி என்று எப்பொழுதும் பொறாமையோடு பிறரை தூஷித்து பிறரை அவதூறு சொல்லி பேசுறவர்கள் துன்மார்க்கம் நிறைந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நம்ம பேச்சில நம்ம கவனமா இருக்க வேண்டும். நீங்க எவ்வளவுதான் நீங்க பேச்சை பேசுறீங்களோ அது உங்களை யார் என்று காட்டி கொடுத்து விடும். அதைத்தான் நீதிமொழிகள் 13:3 இப்படியாக சொல்லுகிறது. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விருகாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். நீதிமொழிகள் 21:3
23 இப்படியாக சொல்லுகிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இல்லைன்னா பெரிய பிரச்சனை வரும். அதனால இன்றைக்கு ஞாபகம் வச்சுங்க, நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நீங்கள் யார் என்று பிறருக்கு வெளிப்படுத்தி விடும். அதனால ஜாக்கிரதையாக இருந்து நாவையும் உதடையும் காத்துக்கொண்டு உங்களை கலக்கமடையாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இடுக்கமடையாதபடிக்கு உங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க. அது நம்ம நம்முடைய வாய் ஒரு வாசலுக்கு ஒப்பிடுறாங்க. அந்த வாசல எப்ப வேணா திறக்கலாம், எப்ப வேணா மூடலாம். அது அந்த கடிவாளம் நம்ம கையில தான் இருக்கணும். உடனே பூட்டு போடணும்னா பூட்டு போட்டு வச்சு விட வேண்டும். இல்லை என்றால் மிகுந்த பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொண்டு விடுவோம். அடுத்தது நீதிமான்கள் பேச்சு எப்படி இருக்கும்? துன்மார்க்கர்கள் பேச்சு எப்படி இருக்கும்? நீதிமான்கள் பேச்சு எப்படி இருக்கும்? அன்பை வெளிப்படுத்துவார்கள். நீதிமான்கள் எப்படி பேசுவாங்க? அன்பை வெளிப்படுத்துவார்கள். அவர் தன் நாவினால் புறங்கொள்ளாமலும், தங்கள் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் செயல்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருப்பார்கள். சங்கீதம் 15:3 சொல்லுகிறது. நீங்கள் இப்படிப்பட்ட பேச்சை பேசுகிறீர்களா? நீங்க நாவினால் புறம் கூறவே கூடாது, தீங்கு செய்யவே கூடாது. யாருக்கு? தோழனுக்கு. நம்ம அடுத்த வீட்டுக்காரனுக்கு நிந்தையாக பேசக்கூடாது. மத்தவங்களுக்கு குறித்து பேசட்டும். அவ இப்படி, இவ இங்க போனா, அவ அங்க போனா, நீ செய்யறது அந்த தப்பு, நீ உனக்கு காசு இப்படி வந்துச்சு, நீ அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும். அவங்க உங்களை பத்தி எப்படி வேணா பேசட்டும். ஆனா நீங்க அவர்களை பற்றி புறம் கூறாதீங்க, தீங்கு செய்யாதீங்க, நிந்தியான பேச்சை பேசி கேலி பண்ணி அவங்களை கிண்டல் பண்ணி அவங்களை துக்கப்படுத்தாதீங்க. அவங்க உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வலிச்சுதோ, நீங்க அவங்களுக்கு பண்ணும்போது அப்படியே வலிக்கும். அத நம்ம செய்யக்கூடாது. அடுத்து பொல்லாதவன் பேச்சு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாருங்க. பொல்லாதவங்க எப்படி பேசுவாங்க? நீதிமான்கள் எப்படி பேசுவாங்க? புறம் கூற மாட்டாங்க, தீங்கு செய்ய மாட்டாங்க, நிந்தையான பேச்சு பேச மாட்டாங்க. சங்கீதம் 15:3 சொல்லுகிறது. பொல்லாதவர்கள் எப்படி பேசுவாங்க? அழிவுகரமாக பேசுவாங்க. சங்கீதம் 143:3 சர்ப்பத்தைப் போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க பேசுறது ஆமா. எதிராளி பத்தி பேசும்போது விஷம் ஒரு பாம்பு கொட்டினா விஷம் எப்படி அந்த மனுஷனை சாகடிக்குதோ அப்படியா அவங்க பேசுகிற பேச்சு அவங்க ஆத்துமாவை நொறுக்கி செத்தே போயிடலாம்ப்பா இந்த பேச்சை கேட்கறதுக்கு என்று விபரீதமான முடிவை எடுக்கிறதுக்கு கூட அந்த பேச்சு தள்ளிவிடும். அதனால மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருத்தர் தனிப்பு நம்ம பேச்சிலே பயங்கரமான ஒரு பேச்சு அப்படி என்று சங்கீத புஸ்தகங்களும் நீதிமொழியும் நமக்கு அச்சுறுத்துவதாக இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு? என் நாவை, என் இருதயத்தை, என் கிரியை காத்துக்கொள். அடுத்தது என்ன சொல்றாரு? துன்மார்க்கருடைய விருந்துல நான் கலந்து கொள்ள மாட்டேன். சங்கீதம் 141 4வது வசனத்துல. அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்கள் ஒன்றையும் நான் சாப்பிட மாட்டேன். தாவீது சொல்றாரு. அவர்களுடைய யாருடைய? துன்மார்க்கருடைய. துன்மார்கள் யாரு? துன்மார்கள் யாரு? சர்ப்பத்தை போல தன் நாங்களின் கூர்மை ஆக்குகிறார்கள். உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் அயலானுக்கு நிந்தையான பேச்சை பேசுகிறார்கள். தோழனுக்கு தீங்கு செய்கிறார்கள். தங்கள் நாவினாலே புறங்கூறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் அழைக்கிற விருந்துல போய் நான் பங்கு பெற மாட்டேன். அந்த விருந்துல போனா தலையை எண்ணெய் பூசுவாங்க. வா வா என்று சொல்லி நல்ல மாம்சத்தை புசிக்க கொடுப்பாங்க, திராட்சரசம் குடிக்க கொடுப்பாங்க, எல்லாம் அன்பா பேசுவாங்க. ஆனா அவர்கள் செயல் எல்லாம் மோசமானது. அவர்களோடு நானும் சாப்பிட்டேன்னா அவர்கள் செயலோடு நானும் இணைந்து அந்த துன்மார்க்கமாக மாறி விடுவேன். அதனால துன்மார்களுடைய விருந்துல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் மோசே சொல்றாரு. நான் என்ன சொல்றாரு? விசுவாசத்தினால மோசே நான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்துவதே தெரிந்து கொண்டான். மோசையை தெரிந்து கொண்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தான் பிதாவுடைய வலது பரிசத்திலே குமாரனாக இருக்கிறார், மகிமையோடு இருக்கிறார். ஆனால் நம்மை பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தன்னுடைய மகிமையை துறந்து இந்த உலகத்துக்கு மாம்ச ரூபமாக வெளிப்பட்டாரு. இதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு காரியம். செய்ய முடியாது. ஏன்னா ஈஸியா பெரிய பர்த்டே கூப்பிடுறாங்க, பெரிய ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க. அங்க போன நல்ல சாப்பாடு கிடைக்கும், நிறைய பேரை பார்க்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஒரே ஜாலியா இருக்கலாம். அதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளவே முடியாது. ரொம்ப கடினம் அந்த டெம்டேஷன்ல இருந்து வெளில வர்றது. அதனால அவர் சொல்றாரு, நான் அங்க போய் சாப்பிட மாட்டேன். அப்படிதான் தன்னை தற்காத்துக் கொள்கிறார் தாவீது. மோசேயும் அப்படிதான் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் செய்றார். நாம கூட அப்படிதான். பகைவர்கள், துன்மார்கள் ஒரு பெரிய விருந்து என் கூட சாப்பிட்டு ஜாலியா இருக்கு. நீ யோசிச்சு பார்த்து அதை தவிர்த்து விடுங்கள். அவங்க கூட எந்த பங்கும் வைத்துக் கொள்ளார்கள். அடுத்து என்ன சொல்றாரு? நான் துன்மார்களுடைய விருந்துல கலந்துக்க மாட்டேன். ஆனால் ஞானவான்கள் விருந்தில் கலந்து கொள்வேன் அப்படி என்று சொல்கிறார். சங்கீதம் 141 5வது வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அலட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இது சங்கீதம் 141 5வது வசனத்தை சொல்கிறேன். இது எதை குறிக்கிறது என்றால், நான்
துன்மார்க்க விருந்தில கலந்து கொள்ள மாட்டேன். ஆனால் ஞானம் என்கிற விருந்திலே கலந்து கொள்வேன். ஃபீஸ்ட் ஆஃப் விஸ்டம்ல நான் கலந்து கொள்வேன். அப்போ இந்த ஞானம் என்கிற விருந்து பத்தி எங்க குறிப்பிடப்படுகிறது? அந்த ஞானம் என்ற விருந்தில என்ன பண்ணுவாங்க? அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். பெரிய விருந்துக்கு போனா ஃபர்ஸ்ட் அந்த காலத்துல நம்ம இப்பல்லாம் தலைக்கு எண்ணெய் விருந்துல போட மாட்டாங்க இல்லையா? அந்த காலத்துல விருந்துக்கு கூப்பிட்ட உடனே வாசல்லயே என்ன வச்சிருப்பாங்க? ஒரு குமிழ்ல எண்ணெய் வச்சிருப்பாங்க. வந்தவங்களுக்கு தலையில முதல்ல எண்ணெய பூசுவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரன் ரெடியா இருப்பான். அவன் கால முதல்ல கழுவி விடுவாங்க. அப்புறம் போய் நேரா போய் ஒரு பெரிய ஆசனத்துல உட்கார வைப்பாங்க. அவங்களுக்கு முன்பாக பெரிய போஜனம் பந்தி ரெடியா இருக்கும். அந்த காலத்துல வீட்லன்னா அவங்க நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. அவ்வளவு பணக்காரங்க இல்ல. இந்த மாரி விருந்துல தான் நான்வெஜ் எல்லாம் வைப்பாங்க. அப்படி ருசிகரமான பொருள் எல்லாம் இருக்கும். ஆனா அங்க போமாட்டேன். ஆனா எங்க போவாராம்? ஞானமணி விருந்துக்கு போவாராம். அந்த ஞானமணி விருந்துல உள்ள போனா தலைக்கு எண்ணெய் எல்லாம் போட மாட்டாங்க. என்ன செய்வார்கள் என்றால் கடிந்து கொள்வாங்க. நீ செய்யறது தப்பு. தயவா குட்டுவாங்க. கடிந்து கொள்வாங்க. இதெல்லாம் தவறு. நீ திருந்திக் கொள் அப்படிங்கிற எண்ணெயை பூசுவாங்க. சோ தயவாய் குற்றது, கடிந்து கொள்வது எதற்கு இணையாக இருக்கிறது? எண்ணெயாக இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட விருந்துல போவேன். அவங்க இப்படி குட்டுறாங்க, என்ன திட்டுறாங்க, நான் கவலைப்பட மாட்டேன். அது எனக்கு நல்லது. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அதனால அந்த விருந்துல போய் கலந்து கொள்வேன். இந்த விருந்தை பத்தி மற்றுமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்துல ஞானம் என்கிற ஒரு விருந்து அழைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்க கூட வேதத்துல ஏற்றுக்கொள்ளுங்கள். Proverbs 9 chapter 9th chapter 1 to 6 verse. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரித்து தன் கொழுத்த ஐந்துகளை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்து உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினரை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்துக்கு வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதைமை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். புத்தியின வழி நடவுங்கள், புத்தியின் வழியில நபருங்கள் என்று விளம்புவார்கள். அப்போ தாவீது சொல்றாரு, தயவாய் குட்டுவது, கடிந்து கொள்வது, தலைக்கு எண்ணெய் பூசுவது போல இருக்கிறது. அப்படிப்பட்ட விருந்திலே நான் கலந்து கொள்வேன். அப்படிப்பட்ட விருந்தை யார் கொடுக்கிறாங்க? ஞானம் என்கிற ஒன்று ஒரு விருந்தை வைக்கிறதாம். அப்ப ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரித்து என்று சொல்கிறார்கள். ஞானம் 7 தூண்களினால் கட்டப்படுகிற வீடு விஸ்தாரமானது, பெரியது, பலம் மிக்கது. அந்த வீடு எதை குறிப்பிடுகிறது? அந்த வீடு இந்த உலகத்தை குறிப்பிடுகிறது. இந்த உலகம் என்கிற வீட்டிலே என்ன செய்கிறார்கள்? ஞானம் என்கிற ஒரு காரியம் ஒரு விருந்தை படைக்கிறது. அந்த விருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எப்பொழுதும் விருந்து சாப்பிடுவது, இந்த மாம்சத்தை புசிப்பது, திராட்சரசத்தை குடிப்பது, போஜன பந்தியில பங்கெடுத்துக் கொள்வது என்பது எதை குறிப்பிடுகிறது? அந்த ஞானம் என்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது, ஞானம் என்பதோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்வது என்பதை குறிப்பிடுகிறது. அப்போ ஞானம் என்ன சொல்லுது? இந்த உலகத்தை நல்ல பெருசா இருக்கு, விஸ்தாரமா கட்டிட்டோம், உலகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த உலகத்தில ஞானம் விருந்து வைக்குது. அந்த ஞானத்திலே பங்கு கொள்ளுங்கள். ஞானம் என்ற உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலோடு நீங்க ஐக்கியம் ஆகிவிடுங்கள் என்று யாரை அழைக்கிறது? பேதையை அழைக்கிறது. 3 விதமான மனுஷர்களை பற்றி நீதிமொழிகள் சொல்லுகிறது. 1 ஞானவான். ஞானவான் என்றால் வேதத்திலே குறிப்பிட்ட வசனத்தை படித்து தியானித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்துகிறவன் ஞானவான். 2வது பேதை. அந்த பேதைக்கு நன்மை தீமை ஒண்ணுமே தெரியாது. யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. துன்மார்கர் ஏதாவது சொன்னா ஆமான்னு சொன்னா அங்க ஆமாம்பாங்க. ஒரு நல்லவன் வந்து ஏதாவது சொன்னா ஆமான்பாங்க. அவங்களுக்கு முடிவு எடுக்க தெரியாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஞானம் வேண்டும். அவர்கள் ஞானத்தை சரியா போதிச்சுட்டா அவங்க சரியா முடிவு எடுப்பாங்க. 3வது மனுஷர் மதியினர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க. நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று வாழ்வாங்க. அவங்களை திருத்தவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் ஞானம் அழைக்காது. ஏன்னா ஞானம் அழைச்சு சொல்லி சொல்லி அவங்க கேட்கல. யாரை அழைக்கிறது? பேதை அழைக்கிறது. அப்படித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானம் என்பதற்கு அவரே உலகத்தின் ஞானமாக இருக்கிறாராம். அப்ப நம்ம நீதிமொழிகள் சொல்லுகிறது ஞானம் ஒன்று அழைக்குது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஞானத்தின் உறைவிடமாக இருக்கிறாராம். அவரே முழு ஞானத்திற்கும் உறைவிடமாக இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து தேவனிடமிருந்து ஞானத்தை நமக்காக உருவாக்கியுள்ளார். இயேசு கிறிஸ்து தான் சகல ஞானமாக இருக்கிறார். கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். ஞானம் என்கிற வீடு கூப்பிட்டுச்சு.
அதோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக வசனத்தை ஞானத்தை போதிக்க என்னோட வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டுச்சு. அந்த ஞானம் வேற யாரும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். அவராலே நாம் பரிசுத்தம் என்ன என்று தெரிந்து கொண்டோம், நீதி என்ன என்று தெரிந்து கொண்டோம். அவரால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ ஞானம் என்று விருந்திலே கலந்து கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அந்த விருந்திலே தான் நீங்களும் நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டுகிட்டு தான் இருக்கிறோம். ஆனா துன்மார்கள் விருந்திலே கலந்து கொண்டார் நமக்கு கிடைப்பது நியாய தீர்ப்பு, அக்கினி. அது மாத்திரமல்லாமல் நம்ம அப்படியாக நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவோம். அந்த விருந்தில நாம் பங்கு பெறுவதற்கு அல்ல, ஞானம் என்று விருந்தில பங்கு பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஞானம் என்கிற விருந்திற்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், ரட்சிப்பு. அந்த ஞானத்தின் உறைவிடம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவோடு உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளும் பொழுது அந்த ஞான விருந்திலே நீங்கள் பங்கு பெறுகிறீர்கள். அந்த விருந்திலே பங்கு பெற்றதுனால உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அதைத்தான் தாவீது சொல்றாரு, நான் துன்மார்களுடைய விருந்தில கலந்து கொள்ள மாட்டேன். நான் யாருடைய விருந்தில கலந்து கொள்வேன்? ஞானத்தின் விருந்தில கலந்து கொள்வேன். அங்க என்ன குட்டுவாங்க, கடிந்து கொள்வாங்க, தப்பு எதுன்னு சொல்லுவாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துவார்கள். நான் இயேசு கிறிஸ்துவே தான் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டு ஞானத்தை கொடுத்தாரு, நீதி என்னன்னு சொன்னாரு, அவரே நம்ம பாவத்துக்காக மரித்தாரு, இப்பொழுது எப்படி வாழ வேண்டும் என்று வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை எப்போதுமே வாசித்து நான் ஞானம் என்னும் விருந்திலே கலந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அடுத்து 3வது தலைப்பு நியாய தீர்ப்பு. இப்போ சங்கீதம் 141 6லேருந்து 7 வசனங்கள் நியாய தீர்ப்பை பற்றி சொல்றாங்க. ஏனென்றால் நான் என் சத்துருக்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டேன், நீங்களே நியாயம் தீர்த்து விடுங்கள் ஆண்டவரே என்று சொல்கிறாரு. சங்கீதம் 141 5வது வசனத்துல கடைசி பகுதியும் 6 மற்றும் 7 வசனங்கள். அவர்கள் இக்கட்டு நாள் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன், அவருடைய நியாயாதிபதிகள் கல்மனை சார்பிலிருந்து தள்ளுண்டு போகிறது போல என் வார்த்தைகள் இன்பமானவர்கள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் எல்லாம் பாதாள வாய்க்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் இக்கட்டு நாள் நான் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும்போது, பிதாவே இவர்கள் செய்வது என்னென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்கள் பாவத்தை மன்னியும் என்று ஜெபித்தார். இவர் கூட சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய இக்கட்டின் காலத்துல என்னை காப்பாற்றும் காப்பாற்றும், நிச்சயமா நான் ஜெபம் செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுது என்ன பண்ணுவீங்க? நீங்களே நியாய தீர்ப்பு செய்து விடுவீர்கள், நான் செய்ய வேண்டாம். அப்படியா தான் அப்சலோம் அப்படியாக கொலை செய்யப்படுகிறான். அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலாக ஒரு மரத்திலே அவன் முடி மாட்டிக்கொண்டு தொங்கிக்கொண்டே இருந்தான். தாவீதுடைய யோவாப் என்கிற தாவீதுடைய கமாண்டர் ஒரு கூருள்ள ஆயுதத்தை எடுத்து இருதயத்துல குத்தி அவன் கொலை செய்து விடுகிறான். அவன் மரித்து போகிறான். அவனுடைய சடலத்தின் மேல் பெரிய கல்லை குவிக்கிறார்கள். அப்படித்தான் யூதாஸ் கரியத்து நான்று கொண்டு மலையிலிருந்து சரிந்து விழுந்து அவன் குடல் சரிந்து மரித்து போனான். அவனுடைய உடல் அடக்கம் பண்ணவில்லை. அவனுடைய மாம்சத்தை காட்டின் விலங்குகளும் பறவைகளும் வந்து சாப்பிட்டு போன அவன் எலும்புகள் வெளியிலே வெளிச்சத்திலே போடப்பட்டது. அப்படித்தான் அப்போஸ்தல அதிகாரம் சொல்லுது, லூக்கா அதிகாரம் சொல்லுகிறது. இப்படிதான் நியாய தீர்ப்பை தேவன் செய்வாரு, நாம செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் கண்மலை சார்பிலிருந்து தள்ளுண்டு போவார்கள். அப்படிதான் யூதாஸ் கரியத்து மலையிலிருந்து சரிந்து விழுந்தான். ஆல்ரெடி அவன் நாண்டு கொண்டு விட்டான். மலையிலிருந்து சரிந்து விழுந்தனால வயிறு வெடிச்சு குடல் வெளிப்பட்டு அவன் மரித்து போனான். அப்சலோம் அப்படியாகத்தான் தாவீதுடைய படைத்தலைவனாலே கூருள்ள ஆயுதத்தை இருதயத்தில் குத்தப்பட்டு அவனும் கொலை செய்யப்பட்டு விட்டான். ஏனென்றால் நம்ம எப்படி அவங்க துன்பப்படுத்தினாங்க, பூமியில் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராக சிதறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விவசாயி தன் நிலத்தை உழும் பொழுது அதிலே நடுவிலே இருக்கிற பெரிய கற்களை பிளந்து உடைச்சி அதை தூக்கி போடுவோம். ஏன்னா நிலத்தை பண்பட வேண்டும். அப்படியாக என்ன பண்ணாங்க, எங்களை அடி அடி நடிச்சு எங்கள் எலும்புகள் எல்லாம் ஒரு ஒரு கல்லை எப்படி பறக்கிறது போல எங்களை பிளந்து தள்ளிட்டாங்க. அப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக மரித்தாரு. நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக அவர் மரித்தாரு. இதற்கு காரணமாக இருந்த யூதாஸ் கரியத்தும் நியாய தீர்ப்பு செய்யப்பட்டான். அடுத்ததாக நம்ம போக வேண்டியது, கண்மலை சரிவில் இருந்து அவள் விழுந்து போவார் என்று சொன்னேன். இறுதியாக விசுவாசத்தோடு தொடர வேண்டும். எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் வாசிச்சோம். முதலாவது உதவியை கேட்டாரு, ஞானத்தை கேட்டாரு. அடுத்து நியாய தீர்ப்பு நீங்களே செய்யுங்க ஆண்டவர் என்றார். அவர் கேட்ட பிரகாரமாக அப்சலோம் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படியாக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அப்படியாக எனக்கும் உங்களுக்கும் யாரெல்லாம் கெடுதல் செய்கிறார்களோ அவர்கள் பிதாவே அவர்கள் செய்வது என்னது அறியாது மன்னியுங்கள் ஜெபம் பண்ணுங்க. நியாய தீர்ப்பை நீங்க கையில எடுத்துக்காதீங்க. ஆண்டவரே அதற்குரிய நியாய தீர்ப்பை கொடுப்பாரு. அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பவும் பிரச்சனை வரும், யாராலையும் பிரச்சனை வரும்.
பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. இருந்தா கூட அதை ஜெயித்து விசுவாசத்திலே தொடர வேண்டும். சங்கீதம் 141 8லிருந்து 10 வசனங்கள். விசுவாசத்திலே தொடருவேன். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். உம்மையே என் கண்கள் நோக்கி இருக்கிறது. அப்படிதான் பிரச்சனை இல்ல. ஆண்டவருக்கு உங்க ஆண்டவருக்கு உம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. இந்த உலகத்திலே நான் வந்தது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. என்னுடைய போஜனமே மை ஃபுட் இஸ் டு ஃபுல்ஃபில் தி காட்ஸ் வில். என்னுடைய போஜனம் எது? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது மாத்திரம்தான். அப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவோட கண்கள் எப்பொழுதுமே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே நோக்கமாக இருந்தது. அதே மாதிரிதான் தாவீது சொல்றாரு, என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிற பிரச்சனை இல்ல. அப்சலோம் இப்படி பண்ணிட்டான், அகிதோம்பல் அப்படி பண்ணிட்டான், என் கூட இருந்தவங்க எல்லாம் இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டாங்க, என்னால என்ன தூஷிக்கிறாங்க, எல்லாம் சரிதான். அந்த பிரச்சனையை நோக்கி பிரச்சனையை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது என்றால். ஆனால் பேதுரு பார்க்கும்போது இப்படிதான், தண்ணியில நடந்து வாங்க, நான் நடந்து தண்ணியில நடக்கணும்னு சொன்னாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. சரி தண்ணியில நடந்து வாப்பா. தண்ணியில நடந்து போனா இயேசுவை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஆனா காற்றையும் புயலையும் தண்ணீரையும் பார்த்த உடனே கடலிலே மூழ்கி விட்டான். அதனால இயேசு கிறிஸ்து கையை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார். அதனால நம்ம பிரச்சனை இல்ல. நம்ம கண்கள் தேவனையே நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் இவன் வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்கான சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். கண்ணி சுருக்கு எதையெல்லாம் நமக்கு எதிராக கண்ணியை வைக்கிறாங்களோ, எந்த சுருக்கு அவங்க வைக்கிறாங்களோ அதுலயே அவங்களே மாட்டிப்பாங்க. நாம மாட்ட வேண்டாம். ஆண்டவரே நம்ம நிச்சயமாக அதுல இருந்து காப்பாற்றுவாரு. அப்படிதான் அப்சலோம் எங்க மாட்டிக்கிட்டான்? நீங்க வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 15, 16, 17, 19. தாவீதை பிடிக்கும்படியாக பெரிய குதிரையில வரான். அவன் குதிரையில வரும்போது அவனுக்கு பெரிய நீட்டமான முடி, ரொம்ப அழகா இருப்பான். ஒரு மரத்தின் கிளையில அவனுடைய முடி மாட்டிக்குது. சின்னல் பின்னலாக மாட்டிக்கிடு. அவன் ஏறி வந்த கழுதை அவனை விட்டு அந்த பக்கம் ஓடி போயிடுச்சு. அப்போ மரத்துல அவன் முடி மாட்டிக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கிறான். அப்படி இப்படியுமா கத்துறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அப்பொழுது என்ன பண்றான் தாவீதுடைய கமாண்டர் வந்து அவன் கூர்மையான ஒரு ஆயுதத்தை எடுத்து அவன் இருதயத்திலே குத்தி அப்சலோம் அங்கே மரித்து போகிறான். சன்னல் பின்னல்ல அவனே மாட்டிக்கிறான். அவன் தான் அப்பாவுக்கு கன்னிகளை சுருக்குகளை 15 வருஷமா எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு முத்தம் செய்து, நான் சூப்பர், என்ன ஏற்றுக்கணுங்க, எங்க அப்பா வேஸ்ட், நான் தான் செய்வேன், நான் தான் செய்வேன், ஜனங்கள் எல்லாம் அவன் பக்கம் இழுத்துக்கிட்டது போல கன்னிகளையும் சுருக்குகளை வைத்து அவங்க அப்பாவை கொலை செய்து அவரை இடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல திட்டங்களை போட்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற நேரத்திலே அவனே கண்ணியிலும் சுருக்கிலும் மரத்திலையும் மாட்டிக்கிட்டு அவனேவே எதை செய்தானோ அதிலேயே அவன் மரித்து போனான். அப்படியேதான் யூதாஸ் கரியத்து மரித்து போனாரு. அதனால நீங்க அவங்க உங்களுக்கு எதிராக இப்படி செய்கிறார்கள் என்று நீங்க துக்கப்பட்டு அழுது அவர்களுக்கு எதிராக ஒண்ணும் செய்யாதீங்க. எதை அவர்கள் விரிக்கிறார்களோ அதிலே அவர்களே மாட்டிக்கொள்வார்கள். துன்மார்கள் தங்கள் வலையிலே அகப்படுவார்கள். நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்களும் நாங்களும் தப்பி கடந்து போகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படித்தான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிந்த பிறகு தாவீது என்ன பண்றாரு? எல்லாரும் சொல்றாங்க, இந்த அப்சலோம் மரித்து விட்டாரு. அப்போ ஆனா அவர் மக்னாயிம்ல இருக்கிறாங்க. இருக்கும்போது யூதா ஜனங்களும் எருசலேம் ஜனங்களும் சொல்றாங்க, நம்ம ராஜாவை திருப்பி கூட்டு வரணும். அவர் ரொம்ப நல்லவரு. அவர் தான் நல்லா ஆட்சி செய்வாரு. அவங்க பையன் இப்படி செஞ்சுட்டு அவர் மக்னாயிம்ல போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் ஒரு மனதாராக போய் தாவீதை கூப்பிட போறாங்க. தாவீது கூப்பிட போகும்போது அவர் யோர்தானை கடந்து இப்ப வராரு. முன்னாடி பயந்துட்டு யோர்தானை கடந்து மக்னாயிம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இப்ப யோர்தானை கடந்து எல்லாரும் அவரை கடந்து போய் கூப்பிட்டுட்டு வராங்க. கூப்பிட்டுட்டு வரும்போது ஒரு காரியம் நடக்குது. அந்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, மக்னாயிம்ல இருந்தபோது தாவீதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தது பர்சிலா அப்படிங்கிற ஒரு மனுஷன். எங்க இருந்தார் அவர்? மக்னாயிம்ல இருந்தார். மக்னாயிம் எங்க இருக்கிறது? எருசலேம். எருசலேமை தாண்டி யோர்தான் நதியை கடந்து பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மக்னாயிம் என்ற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அந்த மக்னாயிம் என்ற இடத்துல பர்சிலா என்ற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அந்த பர்சிலா என்ன பண்றாரு? ரொம்ப வயதானவர், ஆனா பெரிய பணக்காரர். இப்ப போய் தப்பிச்சிட்டு போயிட்டு தாவீதோட அநேகர் இருக்கிறாங்க. தாவீதுக்கு சாப்பாடு வேணும். சோ பர்சிலா என்பவன் தாவீது எவ்வளவு நாள் மக்னாயிம்ல இருந்தாரோ அத்தனை நாட்களும் தாவீதுக்கும் அவன் கூட இருந்தவர்களுக்கும் சாப்பாடு கொடுத்தாரு, தங்குவதற்கு இடம் கொடுத்தாரு, சர்வ வசதிகளையும் செய்து கொடுத்தார் பர்சிலா. சோ அப்போ இந்த பர்சிலா கூட தாவீது அவன் சொந்த ஊருக்கு போறாரு, எருசலேமுக்கு போறாரு, அங்க போய் ஆட்சி செய்ய போறாரு. அப்போ பர்சிலாவும் அவன் கூட வரான். அப்ப வழிவிட்டு அனுப்புறதுக்கு. அப்போ தாவீது என்ன செய்யறாரு? பர்சிலாவை ராஜா முத்தம் செய்து அவனை ஆசீர்வதித்தாராம். முதலாவது முத்தத்துல அப்சலோம் எல்லாரையும் கூப்பிட்டு முத்தம் செய்து, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு நீதி செய்யறேன், எங்க அப்பா வேஸ்ட்ன்னு சொன்னான். யூதாஸ் கரியத்து இயேசு கிறிஸ்து முத்தத்தினாலே காட்டி கொடுத்தான். இங்க தாவீதோ எனக்கு தனக்கு உதவி செய்த பர்சிலாவை முத்தம் செய்து ஆசீர்வதித்தார். இப்ப இதுதான் சரியான ஒரு ஆசீர்வாதமான முத்தம். முன்பெல்லாம் துன்மார்க்கமான ஒரு செயல். பாருங்க எல்லாமே எப்படி கடந்து போகுது என்பதை பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்படித்தான்
தன் ஊழியம் செய்யும் பொழுது அப்படியாக தன்னுடைய சொந்த ஊர்ல நாசரேத்தூர்ல போய் ஜெப ஆலயத்துல ஜனங்களுக்கு பேசுறாரு. ய ப ப ம அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து இந்த காரியம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதாவது இருதயம் நொறுங்குண்டவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது நிறைவேறிட்டுன்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்கள பார்த்துட்டு இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றாங்க, "இவன் இப்படி பேசுறாரு. இவர் யாரு? இவர் க க க தச்சனுடைய மகன் தானே! இவனுக்கு எப்படி இவ்வளவு பேசுறாங்க?" அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இப்படி கேவலம் பேசுறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, சுவிசேஷமானது இப்பொழுது உங்களிடமிருந்து கடந்து புறஜாதிகள் கடந்து போகுது. ஏன்னா நீங்க என்ன விசுவாசிக்கவில்லை என்று சொன்ன நான் கோபப்பட்டு தாவீது இயேசு கிறிஸ்துவை தரன்னு இழுத்துட்டு வந்து ஜெப ஆலயத்துல இழுத்துட்டு வந்து பெரிய ஒரு மலை மேல நின்னு அவர் கீழே தள்ள பாக்குறாங்க. செத்து போன்ற அப்பவே தள்ள நினைச்சாங்க. இன்னும் கொஞ்சம் போனா இயேசு கிறிஸ்துவ தள்ளிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல இயேசு கிறிஸ்து கடந்து போய் விட்டாராம். எப்படி தாவீது யோர்தானை கடந்து போய் தன்னுடைய ஆட்சியிலே மறுபடியுமாக தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தது போல அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தள்ள நினைச்சாங்க. ஆனால் அப்பொழுது அவர் மரிக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஊழியத்தை செய்து முடிக்கவில்லை. அப்படியாக மரிப்பதற்கு அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து கடந்து போனார். அப்படிதான் நீங்களும் நாங்களும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் மலை மேல நம்மளை கொண்டு போய் கீழே தள்ளி உன்னை கொலை பண்ண போறேன் பார் அப்படி என்று அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போனா கூட ஆண்டவர் உங்களை நிச்சயமாக அதிலிருந்து காப்பாத்துவாரு. நீங்கள் அதை கடந்து போய் விசுவாசத்தினாலே உங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும். சோர்ந்து போகவே கூடாது. எதைத்தான் நம்ம இந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. கடந்து போயிட்டு நாம் எதை அறிவிக்க வேண்டும்? நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். நீங்க கடந்து போங்க, பிரச்சனை வருது, கடந்து போங்க, விசுவாசத்துல வாழுங்க. ஆனால் எங்க போனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எங்க கடந்து போனாலும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நற்செய்தி என்றால் என்ன? அப்பதான் நீங்க அறிவிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக ஒரு தனிப்பட்ட மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்பது சுவிசேஷம். அவர் பரமேறி விட்டாரு, மறுபடியுமாக திரும்பி வருவாரு. அதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன். வந்து நம்மை அவர் இருக்கிற இடத்தில் அழைத்து கொண்டு போவார். நித்திய ஜீவனை கொடுப்பார். நித்தியமாக இயேசுவோடு கூட நம்ம வாழுவோம். இதுவே நற்செய்தி. இந்த நற்செய்தியை ஒவ்வொரு இடத்திலும் நாம் கடந்து போய் அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது ரட்சிப்பு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உலகத்தில் மாம்சமாக வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பருவத்திலே இருக்கிறாரு. அவர் மறுபடியும் நிச்சயமாக திரும்பி வருவார். வரும்பொழுது என்னையும் உங்களையும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் அவரோடு இருக்கும்படியாக அழைத்து கொண்டு போவார். நித்திய ஜீவனை கொடுப்பார். நித்தியமாக இயேசுவோடு வாழ்வோம். இதுவே நற்செய்தி. இந்த செய்தியை அறிவிக்கும்படியாகவே நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்திலே நமக்கு எவ்வளவு பிரச்சனை தான் வரலாம். தாவீதுக்கு வந்த பிரச்சனை மாதிரி, இயேசு கிறிஸ்து வந்த பிரச்சனை மாதிரி வரலாம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜெபத்தை அந்தி பலியாக நாம் ஏறெடுக்க வேண்டும். தேவனுடைய உதவியை கேட்க வேண்டும். 2வது ஞானத்தை கேட்க வேண்டும். 3வது நியாய தீர்ப்பு நீங்களே செய்யுங்க என்று கேட்க வேண்டும். 4வது விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று விசுவாசத்தை கேட்க வேண்டும். இந்த 4 காரியத்தை கேளுங்க. கடந்து போய் எந்த இடத்திலும் சுவிசேஷத்தை அறிவிங்க. கர்த்தர் உங்களையும் நிச்சயமாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. எல்லா பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுப்பாரு. தாவீதை விடுதலை கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றின பிதாவாகிய கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது போகிற இடத்திலே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நன்றிப்பா. கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. நன்றி. ஆமென். 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 நன்றிப்பா. நீங்க கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 143 தியானிக்கும்படியாக கிருபை செய்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நான் மற்றுமாக ஜெபம் பண்ணலாம். எனக்கு ஸ்டோர் பண்ணியிருந்தேன். லைவ் ஸ்ட்ரீமும் வரல, ஒயிட் போர்டும் வரல. ஸ்டோர் பண்ணியாங்க.